நாலு வேற இது பண்ணாலும் இது வேற ஒண்ணு டபுள் டக்கரா வந்துச்சு. வாடான்றதா போடின்றதான்னு கொடுத்து நோடாதா நோடாத உங்க அப்பா வேற எங்க போய்க்கிறான் தெரியும். குட்டியாங்கப்பா நம்ம 2 பேரும் நாட்டு ஆளணும். அதுக்கு முன்பாக நம்ம வெளிநாடு போற டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இது அரை டிக்கெட். நம்ம குழந்தை நம்ம குழந்தையா? அடி பாவி, என் அழகு பாரு, இந்த அழக பாரு. ஒரு நாட்டுக்கு மன்னன் இப்படி ஒண்ணு கொண்டாந்து என் புள்ளன்னு சொல்றியே, இந்த நாட்டு மக்கள் என்ன பத்தி என்னன்னு சொல்லுவாங்க? 2 பேர் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது பாரு. ஆமா என்னடா அப்பா என்ன பார்த்து ஓடுறாரு. டேய் நான் வந்துட்டார் பாருங்க அப்பா. டேய் தயவு செய்து சொல்றேன், அப்பா கூடாதா பாவி. ஆமா என்னடா அப்பா முத்து தர்மரால நீ வேற அப்பா மாத்திர. வேற அப்பாவா? ஆமா பெரிய அப்பா மாத்திர. அவர் உனக்கு தாய் மாமன்டா. அட பாவி, அவர் யார் தெரியுமாடா? உங்க அம்மா சாமான பார்த்து முதல்ல லோடு ஏத்துனவர் அவர் தான்டா. ஐயனே ஏய் கல்யாண சாமான சொல்றீங்க. கல்யாண சாமான பார்த்து அவர் தான் லோடு ஏத்தி விட்டாரு. கல்யாணம் ஆமா என்னடா அப்பா முத்து தர்மரால நான் வேற மாத்தி போறேன். மாத்திக்கிட்டு ஏய் தயவு செய்து சொல்றேன், என்ன அப்பா கூடாது, வேற எப்படி வேணா மாத்திடப்பா. மாமா துட்டு என்ன மாமா துட்டு விடுறான்? மாமா துட்டு என்ன சொல்றான்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாரா. தேவிக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வைக்க போறேன். அப்படி சொல்லாத, மாட்டனா? அப்ப நம்ம ஓனர் கோபிகிட்ட சொல்லு, அத்தை தருவான். என்ன வந்து வாய் விடாம என்ன சொல்லி என்ன பண்றான்? வாயில சப்பறாங்க. சப்பரானா? இப்ப தாண்டி எனக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்குது. சின்ன வயசுல நீ எப்படியெல்லாம் சப்புவ? அதுக்கு எருமை கடை வயசாவது பால் வரும். பால் வராது போ. ஆமா சர்ப்பு நாட்டியா? நானே ஆமா நாடா உள்ள போயிட்டேன். ஏண்டி தங்கம் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் என் குழந்தை பார்த்து சிரிக்கிறீங்க? எல்லாம் என் பட்டு குஞ்சு, செல்ல குஞ்சு, சவர குஞ்சு, முளக்கா குஞ்சு. ஆமா இது யார் குஞ்சு? ஆமா அவன் போனா போட்டோம். வந்தாங்க என்னடா? ஆமா எனக்கு தம்பி பாபா வேணும். என்னத்தா பண்ணி சொல்லி தம்பி பாபா என்ன பாவிய நீ எப்ப நீ தம்பி பாபா நீ பிறந்த உடனே அம்மா பை வச்சுக்க. அம்மா கிட்ட பை இல்லடா. ஆமா இந்த பை வச்சுக்க. நான் எந்த பை சொல்றேன், நீ எந்த பை போடு. என்னடா? ஆமா உள்ள நாய் வந்துக்குது. நாயில நம்ம கம்பெனி வர காப்பி பண்ணி போலாம். கவலைப்பட எடுத்துட்டாங்க. அது இப்ப தீஸ் அங்க பண்ணி அதே மாதிரி 4 ஓலை எடுத்துனா சொல்லுங்க தீஸ் மாத்தேன். அது பண்ற சேட்டுக்கு என்னையா எடுத்துறேன்னு சொல்ற நாட்டு மக்கள் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பாவி நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் காரணமே அப்பங்காரன் தான். என்னடா உள்ள பண்ணி பாத்துக்குதா? நான் வந்து போயிடுறேன். ஏய் வந்து வை, நான் டோர் வைக்கிறேன். தந்து மூடுறதுக்கு ஒரு வாட்டி வெளிய விட்டுறேன், உள்ள போக முடியாது. போடா. என்னடி இது டோர் மாதிரி உள்ள போறேன். நான் மறுபடியும் சொல்ல வேண்டாம். என்னடா உனக்கு போய் போறணும் போச்சு. அப்ப முத்து தரல கேளு. ஏய் தர முடியாது. என்ன பண்ணுவ? இல்லனா பீலி பண்ணிடுறேன். என்ன பண்ணுவ? பீலி பண்ணுவியா? உன்னை வேன்ல வச்சிட்டு காலி பண்றவா? ஆமா வா போலாம். ஓடி தங்க வரேன். சரியா? ஏய் போ வரேன். கண்டிப்பா வந்துருவியா? போடா. எப்படியா உள்ள வாடியே? அம்மா போய் தேடி வந்து போய் ஒரு மாதிரி. என்னங்க நான் நாட்டை ஆள வேண்டும். மணிமுடி சொல்ல வேண்டும். மணிமுடி சொல்ல வேண்டும். ஆமா பத்திரத்தோடு வர சொன்னியடி. எங்கடி கையில பத்திரத்தை காணோம்? பத்திரம் இது உங்களுக்காக வாங்கி. அடி பாவி, ஒரு நாட்டுக்காக கட்டிய கணவன் பாலமனை கத்தியால் குத்தி விட்டாரே படுபாவி. அதே நாட்டுக்காக கட்டம் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அத்துன்னு கூட்டி வச்ச டாபர் டாடி. ஏய் இப்ப தெரிந்தாடி, பெண் புத்தி பின் புத்தி, ஆம்பளை புத்தி அரை புத்தி. நாம் இருவரும் சந்தோஷமா வாழ வேண்டும் நினைத்தேன் தவிர உன்னை நான் ஒருபொழுதும் தவறாக நினைக்கவில்லை. ஆனால் தவறாக நினைத்தது உன்னுடைய தவறு. சரி, இத்தனை நடந்து முடித்தது. நான் திருத்தவில்லை. நாட்டு மக்கள் என்னை விட மாட்டார்கள். நாட்டு மக்களே, கெடுவான் கெடு நினைப்பான் என்பது போல இந்த நாட்டை ஆளவிடும் ஆசையால்
ஒரு குடும்பத்தை அழித்தவன் நான் செய்த தவறுக்கு ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டான். நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் ஆண்டவன் தான் தண்டனை கொடுப்பானோ அது அவனால முடியாது. ஏதாவது ரூபத்தில் நமக்கு தண்டனை கிடைப்பது மட்டும் நிச்சயம். அதனால நான் செஞ்ச தவறு யாரும் செய்யாதீங்க, அடுத்தவர் சொத்துக்கு யாரும் ஆசைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன், நான் செத்து போறேன்னு சொல்லிவிட்டு தாய்மார்களே ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் எனக்காக விடாதீங்க. நீ ரொம்ப நல்லவன், நீ செத்துட்டு நாய்வாங்களா? போ, நான் செத்தவன் ஆய்வாங்க போ. அப்படியா? ஏய், எப்போது ஒரு நாட்டுக்காக கட்டிய கனவு என்று பாராமல் என கத்தியால் நீ குத்தி விட்டாயோ உனக்கும் ஒரு நாள் இதே நிலைமை வரும். என்ன வேல்றதுக்கு எவன் இருக்க போறான்? போ. அப்படி சொல்லாதடி. நான் செய்த தவறுக்கு மனைவி ரூபத்தில் எனக்கு தண்டனை, ஆனால் நீ செய்த தவறுக்கு ஏதாவது ரூபத்தில் உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு நான் கண்டிப்பா மேல டிக்கெட் போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு பணப்பாக்கம் எடுத்த ரெட்டி வேலை நாடகம் டைமோடு வந்து சேரு. வரேன். ஊர் உலகத்துல அப்படியா இல்ல? இவன் கிடக்குறான், இவன் இப்ப இருந்தான்னு வச்சுக்க. இப்ப எப்படி காசு பணத்துக்கு ஒருத்தன் கூட்டி வச்சானோ அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தானா அவனுக்கு காசு பட்டு இவன் கூட்டி வச்சிருப்பான் டாபுள். இவன் இல்ல என்னடா அப்பா செத்துட்டாரா? செத்துட்டாரு. நம்ம போய் குடி வச்சுக்க. போடி தம்பி, நீ போய் குளி வர. அப்பா செத்துட்டாருல, நீ எப்ப சாவுவ? இதுக்கப்புறம் நான் ஊர்ல உலகத்துல ஆம்பளையா இல்ல நாட்டாம்காரி இந்த ஊர்ல 8 பேர் இருக்கிறாங்க. போதாது நம்மளுக்கு. அவளை பார்த்து பாட்டா கேக்குது, பாட்டா அக்கா டெலிவரி ஆயிடுச்சுமா தங்கம்? என்ன குழந்தை வந்துருக்கு? ஆம்பளை குழந்தை. நான் பண்ணதுல தப்பு, எல்லாரும் என்ன மன்னிச்சு. அது எப்படி எப்படி மேல மாட்டிக்க வாங்க கையில பணம் வாங்கல எத்தனை ஒருத்தர் நான் தான் வாங்குறேன், நீங்களா வாங்கி போட்டு போடுறீங்க. ஆமா, அடி வெட்டால் ஐயன் வைத்தால் ஆம்பளை மாதிரி அடி. யாரோ கூட்டு போல அடிக்கிறாங்க, நான் அடி அடிக்கிறேன். ஏன்னா டென்ட் கூட்டுக்கிறேன்ல, யார் வேணாலும் அடிச்சு போலாங்க. போய் விட்டு விட்டு எடுத்து வச்சுக்கோ. போ. நல்லா
ஒழுங்காடுறானா என்ன ஒழுங்காடுறா நல்லா சனா சனா அந்த மாதிரி நல்லா தெரியும். போனோ you do not damage the suit, okay? பரவாயில்ல. நான் எங்களை அடிக்கும் போது எனக்கு சூத்து டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னமா பரவாயில்ல, நீ சொல்லக்கூடாது. எப்பா எது இல்லைனாலும் கூத்தாடலாம், சூட்டு இல்லைனா கூத்தாட முடியாது. நீ மட்டும்தான் ஒட்டி வேலை செய்ய, நாங்கள் வாடி கார்டு ஒட்டி வச்சுக்கிறோங்க. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. நீ பூவெடுத்து ஒரு மாலையிட்டு ராஜா ராசா ராசா உன்னை ஓ ராஜா மகனே கர்ணா கர்ண எங்க வந்தா? மகனே கர்ணா கர்ண எங்க வந்தா? கர்ண மகனே புலேந்திரா புலேந்திர கூட வந்துக்கிறான். எங்க வந்தா புலேந்திர? எங்க வந்தா? மகனே லோகிதாசா ஐயோ சந்திரப்பா, சந்திரபாதி கூட வந்துக்கிறான். நீ புத்தாண்டா ஏண்டா போனே வாங்கி போடு, ஓடுறதுல பிச்சா பிஞ்சுக்கு போகுது. ஜாக் மென்டல் தான். ஏய், இந்த மூணு அபியாச்சு அவங்க வேற போட்டியா இருப்பான் இதுதான் மென்டல் மாதிரி அடிக்கிறாங்க. யாரு கேக்குற அந்த வார்த்தை? இல்ல உன்ன சொல்லுவனா நீ பட்டு குஞ்சு வாணர் உன்ன சொல்ல மாட்டேன். அவன் மென்டல் மாதிரி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி போய் நான் மென்டல் நான் சொல்லுவனா உன்ன போய் யாருன்னா மென்டல் சொல்லுவாங்க. நீ நல்லவர், நீ பைத்தியக்கார கூட பைத்தியக்காரன் கூட இருக்கிறவங்க ஏன் சொன்ன ராஜா வாணா வா இன்னத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் குத்து மாதிரி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா இன்னத்துக்கு கண்ணு கால் வராம கண்ணு வராம இன்னத்துக்கு நீ ஆள் இது ஒண்ணே ஒண்ணு போதும் இது ஒண்ணுதான். அந்த பொம்பளை குட்டு பாவார் போடு யார் அவளுக்கா? தேடி அப்புறம் மட்டும் இல்ல தங்கை நக்கா கை நீட்டி காசு வாங்குறேன். ஓனர் பார்த்து பொட்டன்னு கேட்டேன். ஏய் இந்த ஓனர்ல ஓனர் யாடி 1000 தான் ஒரு நம்மளுக்கு காசு கொடுக்குற தெய்வண்டி. அவரை போய் நீ பொட்டன்னு சொல்ற. டேய் அவர் நம்மளுக்கு படி அளப்பு கூட தெய்வண்டி. அதுக்கு படியறத ஓனர் பொட்டன்னு சொல்றியா? அவங்க அப்பா பொட்டன்னு கூட கேளு. ஆனா நான் அந்த ஓனர் பொட்டன்னு கேட்டேன். இன்னொரு தடவை ஓனரை பொட்டன்னு கூப்பிட்டேன். யாடி நீ கேக்குறியா நான் கேக்குறேனா? ஏய், இதுக்கப்புறம் உலகத்துல உயிரிழந்து இருக்க கூடாது. எப்படியா குத்து வேலை அடிச்சு எப்படியா? இல்ல ஒரு 5 ரூபாய்க்கு அடிக்க தந்தா 500 ரூபாய்க்கு வச்சா தானே நீ துட்டு தருவ. ஏய். இருந்தாலும் டீ கூட வாங்கி தர பாத்துக்கிறது.
டிஃபன் வச்சியா? ரொம்ப வாங்கி தருவான். இதுக்கப்புறம் உலகத்துல உயிரோடு இருக்க கூடாது. எங்க அடிக்கிற பாருமா, இங்க குத்துவாங்க. நல்ல இடத்துல குத்தணும்டா. எல்லோரும் இந்த பாவினி மண்ணு அது என்ன செய்யுது? மியூசிக் வந்தோடனே எனக்கு ஆட தோணுது. எல்லோரும் இந்த பாவினி மன்னித்துக் கொள்ளுங்க. இந்த பாவி நான் ஆம்பியம் பேச்சு கேட்டுக்கணும் அடுத்தவங்க குடும்பத்துக்கு துரோகம் செய்து விட்டேன். எவனும் துணி தூக்கி பார்க்கறான். எல்லோரும் இந்த பாவினை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்வது? எப்படி ஒரு பெண் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இவள். ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டு அவள். எப்படி ஒரு பெண் வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு நான். இந்த பாவி ஆம்பியம் பேச்சு ஆம்பியா கேட்டது சொன்னா கூட நம்ம நல்ல முறையில் நடந்துக்கணும். அடுத்தவங்க சொத்துக்கு சுகத்திற்கும் ஆசைப்படக்கூடாது. கொஞ்சமா உள்ள போதுடியே. அடுத்த வாட்டி நாடகம் வைக்க சொல்ல நாட்டம் பாரு யாருப்பா பொம்பளைங்களா குண்டு வச்சு சாப்பிட்டு குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது. இப்பொழுதே நான் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்.